இவர் பெயரிலேயே பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி என்கின்ற ஒரு அடைமொழியை கொண்டிருக்கிறார் என்ற கவிஞர். இவருடைய பல கவிதைகளை குழுமத்திலே நாம் படித்தேன். மிகச்சிறப்பான கவிதைகள் எல்லாம். சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இவரும் பயன்படுத்துவார். தன்முனையின் இலக்கணத்தோடு மரபு மீறாமல் எழுதக்கூடியவர் நம்முடைய மறுமலர்ச்சி பாலகுருசாமி அவர்கள். வருக வருக என்று வருகிறார். அவர் அண்மையிலே குழுமத்தில் இணைந்தாலும் இவரது கவிதைகள் சிறப்பாகத்தான் இருக்கின்றன. பாருங்கள். தமிழே எனது உயிர் மூச்சாய் இருக்கும் என்பதை சபையில் அமர்ந்திருக்கும் கவி பெருமக்கு நன்றி கூறி கவிதைக்குள் நுழைகிறேன். ஒரு நிமிஷம். நம்ம தன்முனையில் 5000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதினாருன்னா அந்த கவிஞர் இப்பொழுது அண்மையில் வருகை தந்தார். ஜென்சி செல்வராஜ். அப்படி முகத்தை காமி. இன்னைக்கு கூட தொடர்ந்து எழுதிட்டு இருக்கார். 6000 மேலே போயிருக்குமா? எத்தனை கவிதை? 4900. 5000 தொட்டு இருக்கிறார். மிகப்பெரிய மிகச்சிறந்த கவிஞர். வாழ்த்துக்கள். வருக. நீங்கள் தொடர்ந்து. இளமையின் நட்பு முதுமையில் களிப்பு குறிஞ்சி மலராய் பூத்திருக்கிறது இனிமையான கலாகாலம். இளமையின் நட்பு முதுமையில் களிப்பு குறிஞ்சி மலராய் பூத்திருக்கிறது இனிமையான கனாகாலம். மேகத்துக்கு கவிதை எழுதினேன் காற்றும் தூதுவாக சென்றது. எழுதியதை வாசித்து பார்த்ததும் வான்மலை பொழிந்தது. எளியவனின் எழுத்துக்கள் எழுச்சியின் மூச்சாகும். திரும்பும் திசையெல்லாம் இசையின் ஒளியாய் கேட்கிறது. கட்டுப்பாடு இல்லாத பேராசைகள், கதவணை இல்லாத தடுப்பணைகள். யாருக்கும் உதவாத வாழ்க்கை திசை தெரியாமல் போகும். கெடுத்து வாழ்ந்து பழகாதீர்கள், கொடுத்து வாழ்ந்து பழகுங்கள். ஒருமையிலும் பேசாதீர்கள், தனிமையே உன்னை கொள்ளும். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. அருமை அருமை. நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன வார்த்தைகள். இதில் பாருங்க. மேகத்துக்கு கவிதை எழுதினேன் காற்றும் தூதாக சென்றது. எழுதியதை வாசித்து பார்த்ததும் வான்மழை பொழிந்தது. என்ன ஒரு இயற்கையோடு ஒரு இணைந்த கரமாக பாலகுருசாமி அவர்கள் வாழ்த்துக்கள்.